தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர் ராவ் இன்று பிற்பகல் சென்னை வரவுள்ள நிலையில் தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன், காவல்துறை டிஜிபி ராஜேந்திரன் உள்ளிட்டோருடன் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவசர ஆலோசனை நடத்தியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் லாவண்யாவிடம் கேட்கலாம். லாவண்யா, தமிழக அரசு தலைமைச் செயலாளர் மற்றும் காவல்துறை டிஜிபியுடன் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் நடத்திய இந்த ஆலோசனை தொடர்பான தகவல்களை இனி பதிவு செய்யலாம். தலைமை செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் மற்றும் தமிழ்நாடு காவல்துறை இயக்குனர் டிஜிபி திரு கே ராஜேந்திரனுடன் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் இன்று அவருடைய இல்லத்தில் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த ஆலோசனையில் மிக முக்கியமாக தமிழகத்தில் தற்பொழுது நிலவக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்பது தொடர்பாக விவாதிக்கப்பட்டது. ஏனென்றால் அவருடைய ராஜினாமாவிற்கு பின்னர் தலைமை செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் மற்றும் டிஜிபி அவரை நேரில் சந்தித்து ஆலோசனைகள் பெறுவது இது முதல் முறையாக இருக்கிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை ஆளுநருக்கு அனுப்பி வைத்தார். இந்த நிலையில் இன்று அந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. இதில் மிக முக்கியமாக அதாவது ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து இன்று வரை அரசின் செயல்பாடுகள் என்னவாக இருந்தது என்றும் அதே போன்று தொடர்ச்சியாக அரசு மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் காவல்துறை தலைவரிடம் குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தெரியப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் சென்னை பொறுத்தவரையில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு நிலைமையும், அது மட்டும் இல்லாமல் சென்னையில் இருக்கக்கூடிய மற்ற பிரச்சனைகள் தொடர்பாகவும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்று ஜல்லிக்கட்டு வன்முறை தொடர்பாக 110 விதியின் கீழ் முதல்வர் அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்புகளின் அடிப்படையில் இன்று நீதி விசாரணையானது தொடங்கி இருக்கிறது. ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி ராஜேஸ்வரன் தன்னுடைய விசாரணையை தொடங்கி இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் இந்த ஆலோசனை கூட்டமானது முதல்வருடைய இல்லத்தில் நடைபெற்றிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் மூத்த நிர்வாகிகளும், அதிமுகவின் மூத்த நிர்வாகிகள், அதே போன்று முன்னாள் நிர்வாகிகள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்து தங்களுடைய ஆதரவினை தெரிவித்து வருகிறார்கள். ஆட்சியை பொறுத்தவரையில் நிர்வாகம் எவ்வாறு இருக்கிறது என்பது தொடர்பான ஆலோசனையில் ஈடுபட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. தேவேந்திரன், லாவண்யா, இந்த நிலையில் பல்வேறு தகவல்கள் வருகிறது. குறிப்பாக சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் ஜார்ஜ் இடமாற்றம் செய்யப்பட உள்ளார் மாதிரியான பல்வேறு தகவல்கள் வருகிறது. இது குறித்த விரிவான தகவல்களையும் இனி பதிவு செய்யலாம். அதாவது சென்னை மாநகர ஆணையர் ஜார்ஜ் மாற்றம் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக தலைமை செயலாளர் மற்றும் காவல்துறை இயக்குனரின் உடனான முதல்வரின் ஆலோசனைக்கு பின்னர் இந்த தகவலானது வெளியாகி இருக்கிறது. இதில் மிக முக்கியமாக சென்னை மாநகர காவல் ஆணையர் ஜார்ஜ் இடமாற்றம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அவரை சிறைத்துறைக்கு மீண்டும் பணியமர்த்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக சென்னை மாநகர ஆணையர் ஜார்ஜுக்கு பதிலாக மாற்றாக சஞ்சய் அரோரா சென்னை மாநகர ஆணையராக நியமிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும், அதே போன்று அந்த பட்டியல் 3 பேருடைய பெயர்கள் இடம்பெற்றிருக்கின்றன. மூத்த IPS அதிகாரிகளான சஞ்சய் அரோரா, அதே போன்று மகேந்திரன் மற்றும் ஆயுஷ் பட்டார்ஜி ஆகியோரின் பெயர்கள் தற்பொழுது பரிந்துரையில் இருக்கின்றன. எனவே இந்த பெயர்கள் சஞ்சய் அரோரா மீண்டும் அதாவது சென்னை மாநகர ஆணையராகுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. குறிப்பாக இந்த இடமாற்றத்திற்கான காரணம் குறிப்பாக மெரினா கலவரம் என்று கூறப்படுகிறது. ஏனென்றால் அதிக அளவில் அந்த அறவழி போராட்டமானது முற்றிலுமாக மாறுபட்டு பல்வேறு வன்முறை சம்பவங்கள் நடைபெற்றது. எனவே இந்த ஒரு நிகழ்வுதான் இந்த மாற்றத்திற்கான காரணம் என்று கூறப்படுகிறது. அதன் காரணமாகவே இன்று இந்த ஆலோசனை நடைபெற்றது. அதாவது குறிப்பாக நீதி விசாரணையின் போது மெரினாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த வன்முறைக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை அரசு எடுத்திருக்கிறது என்பது போன்ற கேள்விகள் முன்வைக்கப்படும். எனவே அதன் அடிப்படையில் தான் சென்னை மாநகர ஆணையர் ஜார்ஜ் மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. தேவேந்திரன், லாவண்யா, இந்த சூழலில் முதல்வரினுடைய ஆலோசனைக்கு பிறகு தமிழக அரசியலில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது? குறிப்பாக ஏற்கனவே நடந்து வரக்கூடிய அரசியல் மாற்றங்களினுடைய இந்த விளைவுகளில் இது ஏதேனும் பாதிப்பையோ அல்லது விளைவுகளையோ ஏற்படுத்துமா? குறிப்பாக நேற்று செய்தியாளர்களை சந்தித்த போது முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பல்வேறு கருத்துக்களை, அதாவது முதல்வராக இருக்கக்கூடிய நிலையில் தான் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்வேன் என்று குறிப்பிட்டிருந்தார். அதில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணம் தொடர்பாக பல்வேறு சந்தேகங்கள் மக்களுக்கு இருக்கின்றன. தனக்கு சந்தேகம் இல்லை என்றும் மக்களுக்கு அந்த சந்தேகம் இருக்கின்றது. அதனை தெளிவுபடுத்துவதற்காக விசாரணை கமிஷன் அமைக்கப்படும் என்றும், அதுவும் உச்சநீதிமன்றத்தில் தற்பொழுது பணியில் இருக்கக்கூடிய நீதிபதி ஒருவரின் தலைமையில் இந்த கமிஷன் ஆனது அமைக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா வாழ்ந்து வந்த வேதா இல்லத்தை
அரசுடைமை ஆக்கப்படும், அது நினைவகமாக மாற்றப்படும் என்றும் வந்து அவர் குறிப்பிட்டிருந்தார். அவர் பயன்படுத்திய பொருட்கள் அனைத்துமே வந்து மக்களின் பார்வைக்கு வைக்கப்படும் என்பது போன்ற பல்வேறு தகவல்களை வந்து அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் ஆட்சியில் வந்து பல்வேறு மாற்றங்கள் இன்று காலையிலிருந்தே வந்து நாம் பார்க்க முடிகிறது. குறிப்பாக 2 IAS அதிகாரிகள் அதாவது 2015ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பணி நீக்கம் செய்யப்பட்டிருந்தார்கள். அவர்கள் மீண்டும் தற்பொழுது வந்து பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அண்ணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் எனக்கூடிய அண்ணா மேலாண்மை நிறுவனத்திற்கு ஒருவர் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்று மற்றொரு IAS அதிகாரியும் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார். எனவே இது போன்று வந்து ஆட்சி மாற்றங்கள் வந்து ஏற்பட்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் இன்று மாலைக்குள் அதாவது சென்னை மாநகர ஆணையர் மாற்றம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் வந்து கூறப்படுகிறது. இது போன்ற பல்வேறு மாற்றங்கள் இன்று வந்து அறிவித்திருக்கக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்கிறது. இது வந்து மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ஆட்சியிலும் என்றுதான் குறிப்பிட வேண்டும் தேவேந்திரன். லாவண்யா, இந்த சூழலில் இன்று பிற்பகல் ஆளுநர் வருவதாக வந்த இந்த தகவலின் அடிப்படையில் முதல்வர் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு? அப்பொழுது தன்னுடைய அந்த ராஜினாமா கடிதத்தை ப்ரோவோக் செய்து கொள்வதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு? பதிவு செய்யலாம். ஆளுநர் வித்யாசாகர் ராவ் இன்று மாலை 3:10 மணி அளவில் மும்பை மகாராஷ்டிராவிலிருந்து புறப்பட்டு சென்னையில் வந்து தரையிறங்க இருக்கிறார். இந்த நிலையில் ஆளுநரை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது. முதல்வர் ஆளுநரை வரவேற்பதற்காக விமான நிலையம் செல்வதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக கிரீன்வே சாலையில் இருக்கக்கூடிய முதல்வரின் இல்லத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர்கள் வந்து தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் இது போன்ற தகவல்களை தான் வந்து பதிவு செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் 2:30 மணி அளவில் கிரீன்வே சாலையிலிருந்து விமான நிலையம் செல்வதற்கான அதாவது முதல்வருக்கான அந்த கான்வாய் அலர்ட் எனக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக இங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த நிலையில் முதல்வர் விமான நிலையத்திலேயே ஆளுநரை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக தமிழக முதலமைச்சர் O. பன்னீர்செல்வம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை ஆளுநருக்கு அனுப்பி வைத்தார். திங்கட்கிழமை அன்று ஆளுநர் அந்த கடிதத்தை ஏற்றுக்கொண்டதாகவும் அதே போன்று புதிய அமைச்சரவை உருவாகும் வரை காபந்த முதல்வராக தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது வரை காபந்த முதல்வராக தமிழக முதலமைச்சர் O. பன்னீர்செல்வம் செயல்பட்டு வருகிறார். இந்த நிலையில் இன்று ஆளுநரை சந்திக்கும் போது நேற்று முன்தினம் தான் ஊடகங்களுக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த செய்தியாளர் சந்திப்பில் தான் கட்டாயப்படுத்தி ராஜினாமா செய்யப்பட்டது தொடர்பாக ஆளுநருக்கு விவரிப்பார் என்று வந்து எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இதற்கு முன்னராக ஆளுநரிடத்தில் நேரடியாகவோ அல்லது தொலைபேசி வாயிலாகவோ கடிதம் மூலமாகவோ தான் கட்டாயப்படுத்தி ராஜினாமா செய்யப்பட்டதாக வந்து இதுவரை முதலமைச்சர் O. பன்னீர்செல்வம் வந்து தெரிவிக்கவில்லை. எனவே இன்று வந்து நேரில் சந்திக்கும் போது அதை பற்றி வந்து விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதை பற்றி வந்து அவருக்கு வந்து தெரியப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. காரணங்கள் என்னவென்றும் அதே போன்று தான் தொடர்ச்சியாக வந்து தனிமைப்படுத்தப்பட்டதாகவும் அதே போன்று தன்னை வந்து தாழ்வாக எண்ணியதாகவும் வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை வந்து அவர் முன்வைத்திருந்தார். எனவே அது தொடர்பாக விவரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் முதலமைச்சர் O. பன்னீர்செல்வம் ஆளுநரை சந்திக்கும் பொழுது தனக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் பற்றி தெரிவிப்பார் என்றும் அதே போன்று பெரும்பான்மை வாக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்த போதிலும் ராஜினாமா செய்ய ஒருவருடைய கடிதத்தை ஆளுநர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் அந்த கடிதத்தை வந்து அவருடைய ராஜினாமாவை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு என்று சட்ட ஆலோசகர்கள் வந்து தெரிவித்திருக்கிறார்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அதற்கான இடம் இல்லை என்றும் வந்து அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தேவேந்திரன். லாவண்யா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. லாவண்யா.